வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த கிராஸ் கட் கூட எப்படி போடுறதுன்னு ஜரீனா சிஸ்டர் பல்லாவரத்துலேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜரீனா சிஸ்டருக்கும் சமீர் தம்பிக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஜரீனா சிஸ்டர் அண்ட் சமீர் தம்பி. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜிராஃபி எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வரும், அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கிராஸ் கூட போடுறதுக்கு நான் 8 அடி எடுத்திருக்கேம்மா. 8 அடி எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் டைமண்ட் கரெக்டாக இது வந்து நான் 7 பேஸ் வந்து 7 லைன் தான் கொடுத்தேன். நான் சின்ன கூட சின்னதாக வேணுன்றதுக்காக 7 கொடுத்தேன். நீங்கள் வந்து 8 கொடுத்துலாம், இல்லை 9 லைனும் கொடுத்து பேஸ் போடலாம். நீங்கள் 7 லைன் கொடுத்துருக்கேன். இங்கே முக்கு வந்து 2 காஃபி கலர் ஒயர் வரும். அதில் ஒன்று வந்து உள்ளே அப்படியே மடக்கி போட்டு முக்கு திருப்பியிருக்கேன். முக்கு மொத்த ஒயரம் வந்து 50 ஒயர், 40 ஆரஞ்சு கலரும் 10 காஃபி கலர் கட் பண்ணி மொத்தம் 25 முடித்து 50 ஒயர் போட்டிருக்கேன். நம்ம கிராஸ் போடும்போது நிறைய நம்ம இந்த மூளை திரும்பும்போது நிறைய ஒயர் பெரிய பெரிய ஒயராக வருது. அந்த ஒயர் கட் பண்ண ஒயரில் வச்சு தான் இந்த பூ டிசைன் வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பூ டிசைன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 8 அடியில் 50 ஒயர் கட் பண்ணியிருக்கேம்மா. பாரு, நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி போடுறது இருந்தால் நீங்கள் பார்த்து போடுங்க. பிகினர்ஸுக்கு நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போடுறவங்க நல்லா இது பார்த்து உங்களுக்கு டிசைன் வரும். பேஸ் வந்து 7 கொடுத்துருக்கேன். நான் 7 அகலம் 7 கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஜரீனா சிஸ்டர். அடுத்து ஒட்டகச்சிவிங்கி எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். நாய்க்குட்டி போட்டவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். ஸோ கவனமாக பார்த்து போடுங்க. சூரத்தன் அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நான் இந்த ஒட்டகச்சிவிங்கி போட்டேன். இந்த ஒட்டகச்சிவிங்கி போடுறதுக்கு நான் 10 அடி எடுத்தேன். 10 அடி எடுத்ததுக்கு இந்த வாய்ப்பகுதி வரும்போது கொஞ்சம் ஒயர் பத்தாமல் போச்சு எனக்கு. நீங்கள் 11 அடி எடுக்கலாம். கால் வந்து நாய்க்கு நம்ம போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 ஒயர் வச்சு ஆரம்பித்தேன். நாய்க்கு போட்ட மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், 9 டைமண்ட் வரா மாதிரி காலுக்கு நான் போட்டு கால் முடிச்ச ஜாயின் பண்ணது நாய்க்கு ஜாயின் பண்ண மாதிரியே வயிறு பகுதி ஜாயின் பண்ணேன். இது 5 டைமண்ட் வந்தது. 5 டைமண்ட். இந்த உயரமும் 5 டைமண்டு. பின்பகுதி வந்து 4 டைமண்ட் போட்டிருக்கேன். இந்த வந்து டியூப் வச்சு நான் ஒட்டகச்சிவன் டிசைனுக்காக இந்த பூ வரா மாதிரி சும்மா நடுவில் போட்டுறேன். நீங்கள் வந்து இன்னும் போடணும், இங்கேருந்து போடலாம். அதே மாதிரி இந்த வயிற்று பகுதியும் முன்பகுதி 5 டைமண்ட் வந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் 3 4 5 டைமண்ட். இது முன்பகுதி 5 டைமண்ட் வந்து போட்டு இங்கே முக்கு திருப்பி இந்த இடத்துல பாருங்கள் உயரம் கொஞ்சம் இது 5 முடிச்சு வரும். அது இந்த இடத்துல பாருங்கள் முடிச்சு வரும். அதே மாதிரி இந்த உயரம் வந்து முன்பக்கத்துக்கு வந்து முன்பக்க உயரம் வந்து நான் வரும் 7.5 வரும். இந்த பின்பக்கம் 5, இந்த பக்கம் 4 போட்டிருக்கேன். இந்த நாய்க்கு முடிச்சு முக்கு திருப்புற மாதிரி இங்கே முக்கு திருப்பியிருக்கேன். கழுத்து வந்து முன்பக்கம் 7.5, இந்த முன்பக்கம் வந்து 7.5 டைமண்ட் போட்டிருக்கேன். 7.5 இந்த டைமண்ட் வந்து நான் முடிக்காமல் போட்டு வாய்க்கு முக்கு திருப்பியிருக்கேன். இந்த பின்பக்கம் வந்து 7 டைமண்ட் வரும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 டைமண்ட் இங்கே போட்டிருக்கேன். நான் போட்டு இந்த பக்கம் முன்பக்கம் பாருங்கள் 7.5 டைமண்டு, இங்கே 7 டைமண்ட் 9 பின்பக்கம் 9 டைமண்ட் வரும். 9 டைமண்ட் வரும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 இதோட இங்கேருந்து சேர்த்தோன்னா 9 டைமண்ட் வரும். இந்த கழுத்துக்கு ஒரு சேர்த்து போட்டு 9 டைமண்ட் போட்டு முடிச்சிருக்கேன். நான் இன்னும் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நான் யானைக்கு முடித்த மாதிரி முடிக்கணுன்னாக்க அது முடிய மாட்டேங்குது. இங்கே ஒத்தையாக வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சிருக்கேன். இன்ஷால்லா இதே வச்சு நீங்கள் போடலாம். இந்த காலுக்கும் இந்த மாதிரி பூ டைமண்ட் கொடுத்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த முறை போட்டேன்னா அது போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 அடி வச்சேன். 10 அடி வச்சதுக்கு இங்கே பத்தலை. அதனால் கொஞ்சம் வாய்க்கு நீங்கள் 11 அடியாக வச்சுக்கோங்க. போடும்போது 11 அடி வச்சு போடலாம். வாலுக்கு வந்து இந்த டைமண்ட் வருது, லாஸ்ட்டு டைமண்ட் வருது இல்லை, 5வது டைமண்ட், அந்த டைமண்டுடைய 2 ஒயரும் சைடில் இருந்து 2 ஒயரும் எடுத்து உள்ளே மடக்கி கொடுத்து அப்படியே வால் பகுதி நான் போட்டுட்டேன்.
அந்த அப்படியே உள்ளே மடக்கி கொடுத்து அந்த வால் பகுதி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம ஆடு போடலாம்னு நினைக்கிறேன். இந்த காலை குறுக்கிட்டு இந்த கழுத்து பகுதி குறுக்கணும் ஆடு மாதிரி போடலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. தேங்க்யூ சரினா சிஸ்டர் அண்ட் சமீர் தம்பி. ஒட்டகச்சிவிங்க எப்படி போடுறதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நாய்க்குட்டி போட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நாய்க்குட்டி எப்படி போடுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாக வரும். போட்டு முடித்தவங்க உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கிராஸ்கட் கூட போட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மெஷர்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். 1 ரோல் கிராஸ்கட் கூட பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வரும். கிராஸ்கட் மாடல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் 1 ரோல் கிராஸ்கட் கூட எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.